ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா புசு புசுன்னு இட்லிக்கு தேங்காய் சட்னியும் கார சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டுமே சூப்பரான டேஸ்ட்டில் செஞ்சுருக்கேன். சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இட்லி நம்ம எப்போ செஞ்சோம்னாலுமே சின்ன சின்ன மிஸ்டேக் ஆகும். அது மாதிரி மிஸ்டேக் ஆகாமல் புசு புசுன்னு வர்றதுக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கார சட்னி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கார சட்னிக்கு நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். லைட்டாக சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் எடுத்திங்கனாலும் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். நான் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன். நீங்கள் பூண்டு கம்மியாக சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து தான். பூண்டு சேர்த்திங்கனாலும் நல்லா வதங்கிடும், அந்த வாசமெல்லாம் எதுவுமே இல்லை, டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன துண்டளவு இஞ்சி எடுத்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்றளவு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 3 மிளகாய் எடுத்துக்கிறேன். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும், அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு முன்னாடி தக்காளி எதுவும் சேர்க்காதீங்க. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிங்க, அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. ஸ்லோ குக் பண்ணதுனால கலர் எதுவும் மாறாமல் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்துக்கு ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் நல்லா 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி இப்படி அமுக்குனா கரையிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அந்த அளவுக்கு வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்தோடனே நீங்கள் உப்பு சேர்த்துடுங்க. அப்போ தான் சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் நேரம் இருந்தாலுமே தண்ணி விட்டு வராது. உப்பு சேர்த்தே வதக்கிடுங்க. தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு, எல்லாமே கரையிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன துண்டளவு புளி சேர்த்துக்கலாம். புளி ஒரு 2 கொட்டை அளவுக்கு தான் எடுத்திருக்கேன், ரொம்பவே குட்டியாக. இது ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். அவ்வளோதான், எல்லா பொருளுமே நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஆற விட்டு அரைச்சிக்கலாம். இது மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும்போது கார சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். கார சட்னிக்கு நம்ம வதக்கின பொருட்கள் எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அரைச்சிட்டு கடைசியாக மிக்ஸி ஜார் அலசிட்டு சேர்க்குறது அப்படியெல்லாம் சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணி விட்டு வந்த மாதிரி ஆகிடும் சட்னி, அந்த ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஆகிடும். இப்போவே அரைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சட்னி நல்லாயிருக்கும். உப்புமே சேர்த்தாச்சு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கார சட்னி ரெடி. சட்னி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன், பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இது தண்ணி விட்டு வராது. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலுமே நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணிங்க அப்படின்னா கூட தண்ணி விட்டு வராது. சப்பாத்திக்குமே இந்த சட்னி சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்துக்கு பெரட்டி சாப்பிடும்போது கூட சட்னி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு உடச்ச காயாக இருந்தால் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா ஒரு மாதிரி இருக்கும், வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது கூட பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை கம்மியாக சேர்த்துக்குங்க. தேங்காய்க்கு ஈக்குவலாக சேர்க்காதீங்க, தேங்காயை விட கம்மியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன், அதிகமாக சேர்க்கல. ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சி வைக்க போகிறோம். அதனால அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா இஞ்சி ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் சட்னி இன்றைக்கி நான் பால் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். இது ஒரு டிப்ஸில் தான் பார்த்தேன், செஞ்சு பார்த்ததுனால நல்லா இருந்துச்சு, அதனால நான் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி சேர்க்கறனால சேர்த்துக்கலாம்.
நான் ஃபுல்லாகவே பால் சேர்த்துல, கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது கூட தண்ணி சேர்த்து அரைச்சாலுமே வந்து நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இட்லி வச்சுருக்கறனால வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். நல்லா வந்து கெட்டியாக அரைச்சிருக்கேன். இது கூட வந்து லாஸ்ட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து அரைச்சி பாருங்கள், டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து இட்லிக்கு தான் செட் ஆகும். தோசைக்கு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கிறதில்ல. இட்லிக்கு வந்து பால் சேர்த்து அரைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது கூட நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறனால சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா கச்சல் வந்த மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், தேங்காய் சட்னியுமே ரெடி. இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தேங்காய் சட்னி தாளிச்சிக்கலாம். தேங்காய் சட்னி தாளிக்கும் போது எப்போவுமே கம்மியான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதிகமான எண்ணெயில் வந்து தாளிக்காதீங்க. அதே மாதிரி சட்னி கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது. இது கூட கடுகு சேர்த்துக்கிறேன். உளுந்து வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை, நான் சேர்க்கலை. இதை அப்படியே சட்னியில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிக்கும் போது நல்ல வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே வந்து அந்த டேஸ்ட் வந்து சமைக்கும் போதே வந்து சாப்பிட்லாங்கிற மாதிரி தோணும் இல்லையா, அது மாதிரி இருக்கும். இதை வந்து சட்னியில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கீங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். என்கிட்ட கருவேப்பிலை சுத்தமாக இல்லை இன்றைக்கி. அடுத்து இட்லி ஊற்றலாம். இட்லி ஊற்றுறதுக்கு சில டிப்ஸு. இட்லி மாவு வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. ஆப்ப சோடா வந்து நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு பிஞ்சளவு சேர்த்துக்குவோம் இல்லையா, அதை வந்து ஒரு டம்ளரில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கு. இப்படி வந்து தண்ணி சேர்க்கும் போது அதுவே நல்லா நுரைச்சி வரும். அதை வந்து நம்ம இட்லி மாவில் சேர்த்துக்கலாம். சோடா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மாவை வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் அளவே சேர்த்துக்கலாம். இந்த சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்க்கும்போது வந்து இட்லி ஒட்டாமல் வரும். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து ஆமணக்கு விதை சேர்த்து அரைப்போம். இப்போ ஆமணக்கு விதை சேர்க்காதனால நம்ம வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறோம். விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மேக்ஸிமம் இட்லி தட்டில் வந்து நம்ம துணி சேர்த்து ஊற்றும்போது தான் வந்து இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். எனக்கு துணி வந்து செட்டே ஆகிறதில்ல, தொலைஞ்சு போயிடுது. அதனால வந்து நான் இப்படியே ஊற்றிட்டுருக்கேன். ஆனால் அது மாதிரி ஊற்றும்போது தான் இட்லி வந்து நல்லாயிருக்கும். இட்லி ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தண்ணி நல்லா கொதிச்சிடணும். தண்ணி கொதிக்க வச்சோம்னா தான் இட்லி வந்து நல்லா வரும். இட்லி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பு ஆன் பண்ணக்கூடாது. இட்லியுமே ரெடி ஆயிடுச்சு. இட்லி சூப்பராக வந்திருக்கு. இட்லி வந்து தட்டிலேயே ஒட்டலை, நல்லா சூப்பராக பிரிஞ்சு வருது. நல்லா மெதுன்னு இருக்குது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி, கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம செய்கிற சமையலே வந்து செம்ம டேஸ்டியாக வரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.